அண்மைச் செய்தி. வெளியுறவுத்துறை செயலாளர் விக்ரம் மிஸ்ரி தற்போது செய்தியாளர்களை சந்தித்து பேசி வருகிறார். அதனை நாம் அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். பாகிஸ்தானுடனான போர் நிறுத்தத்தை இந்தியா உறுதி செய்திருக்கிறது. இதனை நாம் அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். மாலை 5 மணி முதல் தாக்குதல் நிறுத்தப்பட்டதாக விக்ரம் மிஸ்ரி தெரிவித்திருக்கிறார். மாலை 5 மணி முதல் தாக்குதல் நிறுத்தப்பட்டதாக வெளியுறவுத்துறை செயலாளர் விக்ரம் மிஸ்ரி செய்தியாளர்கள் சந்திப்பின் போது தெரிவித்திருக்கிறார். இதனை நாம் அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். Between them that both sides would stop all firing and military action on land and in the air and sea with effect from 1700 hours Indian Standard Time today. Instructions have been given on both sides to give effect to this understanding. The Directors General of Military Operations will talk again on the 12th of May at 1200 hours. Thank you. It was agreed between them that both sides would stop all firing and military action on land and in the air and sea with effect from 1700 hours Indian Standard Time today. Instructions have been given on both sides to give effect to this understanding. The Directors General of Military Operations will talk again on the 12th of May at 1200 hours. Thank you. It was agreed ராணுவ நடவடிக்கைகளை நிறுத்த இரு நாடுகளும் முடிவு செய்துள்ளதாக வெளியுறவுத்துறை செயலாளர் விக்ரம் மிஸ்ரி தெரிவித்திருக்கிறார். இந்தியா பாகிஸ்தான் இடையே உச்சக்கட்ட போர் பதற்றம் நிலவி வந்த நிலையில் போர் பதற்றத்தை தணிக்க வேண்டும் என்பதே அனைத்து தரப்பினருடைய ஒரு எதிர்பார்ப்பாக இருந்த நிலையில் தற்போது இரு நாடுகளும் ராணுவ நடவடிக்கைகளை நிறுத்திக் கொள்வதாக அறிவித்திருக்கிறது. மாலை 5 மணி முதல் தாக்குதல் நிறுத்தப்பட்டதாக வெளியுறவுத்துறை செயலாளர் விக்ரம் மிஸ்ரி தெரிவித்திருக்கிறார். ராணுவ நடவடிக்கைகளை நிறுத்த இரு நாடுகளும் முடிவு செய்துள்ளதாக வெளியுறவுத்துறை செயலாளர் விக்ரம் மிஸ்ரி தெரிவித்திருக்கிறார். இது பற்றிய கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது சிறப்பு செய்தியாளர் யோகேஸ்வரன். அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம். யோகேஸ்வரன், வெளியுறவுத்துறை செயலாளர் விக்ரம் மிஸ்ரி செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசியிருக்கிறார். அதனுடைய முழு விவரம் என்ன, பதிவு பண்ணுங்க. மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகத்தினுடைய செயலாளர் விக்ரம் மிஸ்ரி அதிகாரப்பூர்வ செய்தியாளர் சந்திப்புல இந்திய பாகிஸ்தான் இடையிலான போர் நிறுத்தத்தை உறுதி செய்திருக்கிறார். இன்று மாலை 5 மணி, சரியா ஒரு மணி நேரத்திற்கு முன்பிலிருந்து இந்த போர் நிறுத்த ஒப்பந்தம் என்பது தரைவழி, கடல்வழி மற்றும் ஆகாயவழி போர் நிறுத்த ஒப்பந்தங்கள் அமலுக்கு வந்திருப்பதாக மத்திய வெளியுறவுத்துறை செயலாளர் விக்ரம் மிஸ்ரி அந்த அதிகாரப்பூர்வ செய்தியாளர் சந்திப்புல தெரிவித்திருக்கிறார். முக்கியமாக இன்று பிற்பகல் 3 மணிக்கு பிறகாக பாகிஸ்தானுடைய ராணுவ ஜெனரல் தொலைபேசி வாயிலாக இந்த போர் நிறுத்த ஒப்பந்தங்கள் குறித்து பேசியதாகவும் அதன் அடிப்படையில் எடுக்கப்பட்டிருக்கூடிய முடிவு இவை என வெளியுறவுத்துறை செயலாளர் விக்ரம் மிஸ்ரி அந்த செய்தியாளர் சந்திப்புல தெரிவித்திருக்கார். கடந்த 3 நாட்களாகவே எல்லை பகுதிகளில் ஒரு பதற்றமான சூழல் நிலவுது. 7ஆம் தேதி இரவு அன்று இந்தியா பாதுகாப்பு படை பாகிஸ்தானுடைய எல்லைகளுக்குள்ள நுழைந்து 9 பயங்கரவாத முகாம்களை அழித்தார்கள். அதற்கு எதிர் தாக்குதல் கொடுக்கக்கூடிய வகையில 7ஆம் தேதி இரவு, அடுத்த நாள் இரவு அன்று பாகிஸ்தான் ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணைகள் மூலமாக தாக்குதல் நடத்தியது. இப்படியாக கடந்த 3 நாட்களாக பாகிஸ்தான் இரவு நேரத்துல இந்தியாவினுடைய 5 மாநிலங்களை குறிவைத்து, குறிப்பா ஜம்மு அண்ட் காஷ்மீர், அதே போல ராஜஸ்தான், குஜராத் உள்ளிட்ட 5 மாநிலங்களை குறிவைத்து அடுத்தடுத்த ட்ரோன் மற்றும் ஏவுகணை தாக்குதல்களை நடத்தியிருந்த நிலையில இன்றைய தினம் அமெரிக்க வெளியுறவுத்துறை செயலாளர் காலையில் கூட இரு நாடுகளும் பேச்சுவார்த்தையின் மூலமாக சமாதானம் செய்யப்பட வேண்டும், தீர்வு காணப்பட வேண்டும், மாறாக அவருடைய போரை நிறுத்த வேண்டும் என்றெல்லாம் தெரிவித்திருந்தார்கள். இந்த நிலையிலே சில நிமிடங்களுக்கு முன்பாக, சரியா ஒரு அரை மணி நேரத்திற்கு முன்பாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவருடைய அதிகாரப்பூர்வ வலைதள பக்கங்கள்ல பேச்சுவார்த்தையின் மூலமாக இந்திய மற்றும் பாகிஸ்தான் இரு நாடுகளும் போர் நிறுத்த ஒப்பந்தத்திற்கு ஒப்புதல் வழங்கியிருக்கிறார்கள். 2 நாடுகளும் இத்தகைய முடிவை எடுத்ததற்கு அவர்களுக்கு நான் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இந்த செய்தியை தான் வெளியிடுவதில் மகிழ்ச்சி கொள்கிறேன் என்று அவருடைய அதிகாரப்பூர்வ சமூக வலைதள பக்கங்கள்ல பதிவித்திருந்தார்.
இந்த பதிவை தொடர்ந்து பாகிஸ்தானுடைய துணை பிரதமரும் அந்நாட்டினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சருமான இசாக் தார் அவரும் அதிகாரப்பூர்வ சமூக வலைதள பக்கங்களில் இந்திய பாகிஸ்தான் இடையிலான அந்த போர் நிறுத்தம் என்பது உடனடியாக அமலுக்கு வருகிறது அப்படின்றத அறிவித்திருந்தார்கள். ஆனால் இந்தியா தன்னுடைய என்ன முடிவுகளை சொல்ல போகிறது அப்படின்ற எதிர்பார்க்கப்பட்ட நிலையிலே தற்போது இந்திய அரசு தரப்பிலிருந்து மத்திய வெளியுறவுத்துறையினுடைய செயலாளர் டெல்லியில செய்தியாளர்களை சந்திக்கும் போது இந்த செய்தியாளர் சந்திப்புல இன்று மாலை 5 மணியிலிருந்து இந்த போர் நிறுத்த ஒப்பந்தம் என்பது அமலுக்கு வந்துள்ளதாக அவர் அறிவித்திருக்கிறார். முக்கியமாக தரைவழி, ஆகாய வழி மற்றும் கடல் வழியாக நடத்தப்படக்கூடிய அனைத்து போர்களும் மாலை 5 மணியோடு முதல் அமலுக்கு வந்திருக்கிறது. போர் நிறுத்த ஒப்பந்தம் சரியாக 3:35 மணிக்கு பாகிஸ்தானுடைய டைரக்டர் ஜெனரல், ஆர்மியுடைய டைரக்டர் ஜெனரல் இந்தியாவுடைய தலை அதிகாரிகளை தொடர்பு கொண்டு பேசியதாகவும் அந்த தொலைபேசி உரையாடலின் போது இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக விக்ரம் மிஸ்ரி அறிவித்திருப்பது முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்று. அதே நேரத்துல வரக்கூடிய மே 12ஆம் தேதி மீண்டும் இது தொடர்பாக இரு நாடுகளுடைய ராணுவ தலைவர்களுமே ஒரு ஆலோசனையை மேற்கொள்ள இருக்கிறார்கள் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் மத்திய வெளியுறவுத்துறை செயலாளர் விக்ரம் மிஸ்ரி தெரிவித்திருக்கார். கடந்த 3 நாட்களாகவே ஏப்ரல் 22ஆம் தேதிக்கு பிறகும் சரி, கடந்த 3 நாட்களாகவும் சரி, எல்லையை ஒட்டியிருக்கக்கூடிய மாநிலங்கள்ல ஒரு பெரும் பதற்ற நிலை காணப்பட்ட நிலையில இந்தியா மற்றும் பாகிஸ்தான் இரு நாடுகளுமே தங்களுடைய போர் நிறுத்த ஒப்பந்தத்துக்கு ஒப்புதல் வழங்கி இருப்பது ஒட்டுமொத்த நாட்டு மக்களுக்குமான ஒரு மகிழ்ச்சியான செய்தியாக நம்ம பார்க்க முடியுது. ஜனனி, யோகேஸ்வரன், தற்போது போர் நிறுத்தத்திற்கு இந்தியா பாகிஸ்தான் ஒப்புக்கொண்டிருக்கும் நிலையில் அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவாக இருக்கும்? அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்பது வழக்கம் போல எல்லை பகுதிகளில் BSF தங்களுடைய பாதுகாப்பு பணிகளை மேற்கொள்வாங்க. இருந்தாலும் இந்தியா அடுத்த சில தினங்களுக்கு தங்களுடைய கண்காணிப்பை தீவிரமாவே வச்சிருப்பாங்க. ஏன் அப்படின்னா இது போன்ற சூழல்கள்ல உடனடியா அமலுக்கு வந்த பிறகு மீண்டும் பழைய நிலைக்கு திரும்புவதற்கு சில நாட்கள் எடுக்கும். ஏன்னா ஏற்கனவே பாகிஸ்தான் தங்களுடைய ராணுவ துருப்புகளை எல்லையை நோக்கி அதிக அளவுல முன்னகர்த்திருக்காங்க அப்படின்னு சொல்லி இந்திய வெளியுறவுத்துறை செயலாளர் விக்ரம் மிஸ்ரி தான் இதே செய்தியாளர் சந்திப்பு இன்று பிற்பகல் நடைபெற்ற போது தெரிவித்திருந்தார். எனவே அவர்கள் அதிக அளவிலான ராணுவ துருப்புகளை மீண்டும் கராச்சி உள்ளிட்ட பகுதிகளுக்கு அழைத்து செல்லப்பட வேண்டும். அதுவரைக்கும் இந்தியா பொறுமை காத்து எல்லையுடைய நிலவரங்களை தொடர்ந்து கண்காணிப்பாங்க அப்படின்றத தெரிந்து கொள்ள முடிகிறது. இவை மட்டுமல்லாமல் இந்தியாவும் கடந்த 3 நாட்களாகவே எதற்கும் தயார் நிலையில் இருக்க வேண்டும் என்பதற்காக எல்லையை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில் தீவிர கண்காணிப்பு ரோந்து பணிகளை மேற்கொண்டிருந்த அதே வேளையில பாதுகாப்பு கவசங்களையும் அங்கங்கே நிலைநிறுத்தியிருந்தாங்க. குறிப்பா ட்ரோன் தாக்குதலோ அல்லது ஏவுகணை தாக்குதலோ நடக்கும் போது அதனை இடைமறித்து தாக்கக்கூடிய ஆகாச வான் கவசம் உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகள் எல்லாம் எல்லை பகுதிகளில் நிலைநிறுத்திருந்தாங்க. எனவே அடுத்த சில நாட்களுக்கு இந்த போர் தொடர்பான அடுத்தடுத்த கட்ட நகர்வுகள் எல்லாம் இந்திய பாதுகாப்புத்துறை உன்னிப்பா கவனிப்பாங்க அப்படின்றத நம்ம தெரிந்து கொள்ள முடியும். ஏனென்றால் இது வழக்கமாக ஒரு நடக்கக்கூடிய ஒரு பணி. இரு நாடுகளுமே எதிரெதிர் தாக்குதலை நடத்தியதற்கு பிறகு 2 நாடுகளுமே போர் நிறுத்த ஒப்பந்தத்தை அறிவித்து விட்டால் 2 நாடுகளுமே சில நாட்கள் காலம் பொறுத்து என்ன நடக்கிறது எல்லை பகுதிகளில் ஏதேனும் அடுத்த தாக்குதல் நடக்கிறதா அப்படின்றதெல்லாம் கண்காணித்ததற்கு பிறகு மீண்டும் இயல்பு நிலைக்கு திரும்புவது வழக்கம். எனவே இந்திய பாதுகாப்புத்துறையும் அப்படியாக அடுத்த சில நாட்களுக்கு தங்களுடைய கண்காணிப்பு மற்றும் ரோந்து பணிகள்ல இன்னும் தீவிரம் காட்டுவாங்க. தீவிரம் காட்டியதற்கு பிறகாக தான் வழக்கமான பாதுகாப்பு பணிகள் எனும் நிலைமைக்கு இந்திய பாதுகாப்புத்துறை திரும்புவாங்க அப்படின்றத தெரிந்து கொள்ள முடிகிறது. இருந்தாலும் கூட 26 அப்பாவி சுற்றுலா பயணிகளை ஜம்மு காஷ்மீர்ல பயங்கரவாதிகள் சுட்டு கொலை செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில ஏற்கனவே 4 பயங்கரவாதிகள் இந்திய பாதுகாப்பு முகமைகளால் அடையாளம் காணப்பட்டிருக்கக்கூடிய நிலையில அவர்கள் பாகிஸ்தானை தலைமையிடமாக கொண்ட பயங்கரவாத அமைப்பை சேர்ந்தவர்கள். எனவே இந்தியாவை பொறுத்தவரையிலுமே டிப்ளமேட்டிக்கா இல்ல லீகல் வைஸா இதை எப்படி அணுக போறாங்க அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. 4 பயங்கரவாதிகள் துப்பாக்கியால் சுட்டு 26 சுற்றுலா பயணிகளை கொலை செய்த அந்த 4 பயங்கரவாதிகளுக்கு இந்தியா எப்படி தண்டனை கொடுக்க போகிறது அப்படின்ற ஒரு கேள்வியும் இந்த நேரத்தில் எழுகிறது. ஏனென்றால் ஏப்ரல் 22க்கு பிறகாகவே பிரதமர் நரேந்திர மோடியும் சரி, மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங்கும் சரி, மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் சரி பல கூட்டங்கள்ல பல செய்தியாளர் சந்திப்புகள்ல பேசும்போது சட்ட ரீதியில சட்டத்தின் முன் அவர்கள் நிறுத்தப்படுவார்கள், அவர்களுக்கு இதைவிட பெரிய தண்டனை வழங்கப்படும் என்பதையெல்லாம் அவர்கள் தெரிவித்திருந்தார்கள். ஆகவே இப்ப போர் நிறுத்தம் ஒப்பந்தத்திற்கு வந்திருக்கக்கூடிய நிலையில சட்ட ரீதியிலாகவோ அல்லது டிப்ளமேட்டிக் ரீதியாகவோ ராஜாங்க ரீதியிலாகவோ அடுத்து என்ன மாதிரியான நடவடிக்கைகளை இந்திய அரசு மேற்கொள்ள போகிறது அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பும் இப்போது எழுந்திருக்கிறது.
போர் எதற்குமே முடிவில்லை அப்படின்னு சொல்லி உக்ரைன் ரஷ்யா போராக இருக்கட்டும், அதே போல இஸ்ரேல் ஹமாஸ் போராக இருக்கட்டும், இப்படி பல இடங்கள்ல பிரதமர் நரேந்திர மோடி பேசியிருந்தார். பல கூட்டங்கள்லையும் இந்த நிகழ்வுகள் எல்லாம் முன்மொழிந்தார். ஆனால் இப்போது பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான அந்த 3 நாட்கள் நடந்த சண்டை என்பது இந்தியா தக்க பதிலடியை பாகிஸ்தானுக்கு கொடுத்திருந்தாலும் இது இன்னும் நீடிக்க போகிறதா அப்படின்ற ஒரு கவலை என்பது இருந்த நிலையிலே அமெரிக்கா அந்த விவகாரத்துல தலையிட்டு 2 நாடுகளிடையே சமாதான பேச்சுவார்த்தை நடத்தி 2 நாடுகளுமே போர் நிறுத்த ஒப்பந்தத்திற்கு முடிவு செய்திருந்தாங்க. அந்த அடிப்படையில தான் இன்று மாலை 5 மணியோடு இந்த போர் நிறுத்த ஒப்பந்தம் என்பது அமலுக்கு வந்திருக்கக்கூடிய நிலையில இன்று இரவு தாக்குதல்கள் முழுமையா இருக்காது அப்படின்றத நம்ம புரிந்து கொள்ள முடிகிறது. இந்த நிலையில் இந்தியா 26 அப்பாவி சுற்றுலா பயணிகளை கொண்டிருக்கக்கூடிய அந்த பயங்கரவாதிகள் மீது எத்தகைய நடவடிக்கைகளை எடுக்க போகிறது அப்படின்ற அடுத்த எதிர்பார்ப்பு என்பது இப்போது எழுந்திருக்குது அப்படின்றதா இந்த விவகாரத்தில் இப்போதைக்கு புரிஞ்சுக்க முடிகிறதா இருக்குமா? யோகேஸ்வரன், உச்சக்கட்ட போர் பதற்ற சூழல்ல எல்லை பகுதிகளில் உள்ள மக்களுக்கு சில கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருந்து உடனடியாக இந்த கட்டுப்பாடுகள் தளர்த்தப்படுமா? என்ன நிலை அங்கு பின்பற்றப்படும்? கட்டுப்பாடுகள் பொறுத்தவரையிலுமே உடனடியாக தளர்வுக்கு வராது அப்படின்றதான் புரிஞ்சுக்க முடியும். மணி இப்பயே கரெக்டா ஒரு 6:10 ஆகிவிட்டது. எல்லை பகுதிகளில் இருக்கக்கூடிய சூழல் இன்னும் நாளை விடுந்தால்தான் அடுத்தடுத்த கட்ட இந்த பாதுகாப்பு பணிகளையோ அல்லது மக்கள் இயல்பாக தங்களுடைய வீடுகளுக்கு திரும்புவதையோ செய்ய முடியும். இதுல ஜம்மு காஷ்மீர்ல இருக்கக்கூடிய எல்ஓசியை ஒட்டி இருக்கக்கூடிய கிராம மக்கள் மட்டுமே பாதுகாப்பான இடங்களுக்கு அரசு அதிகாரிகளால் அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் அனைவரும் வீடு திரும்ப வேண்டும். ஆனால் போர் ஒப்பந்தம் அமலுக்கு வந்திருக்கக்கூடிய நிலையில அது இயல்பான ஒரு விஷயம் தான், அவர்கள் வீடு திரும்புவார். ஆனால் எல்லை பகுதிகளில் கடந்த 3 நாட்களாக பாகிஸ்தான் நடத்திய தாக்குதல்கள்ல பல கிராமங்கள்ல இருக்கக்கூடிய வீடுகள் முழுவதுமாக சிதலமடைந்திருக்கிறது. எனவே அவர்கள் வீடு திரும்புவதற்கு இன்னும் சில கால தாமதங்கள் ஏற்படலாம் அல்லது அரசு வேறு மாதிரியான மாற்று யோசனைகள் தான் அவர்களுக்கு வழங்குவார்கள் அப்படின்றத எதிர்பார்க்க முடிகிறது. இன்று இரவு பொறுத்திருந்து பாதுகாப்புத்துறை பார்ப்பார்கள் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. ஏன் அப்படின்னா இப்பதான் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே போர் ஒப்பந்தம் முடிவுக்கு வந்துவிட்டது என்று பாதுகாப்பு கட்டமைகளை பின்னகர்த்த முடியாது. அதே நேரத்தில் எல்லை பகுதிகளில் வழக்கமான பாதுகாப்பு பணிகள் மட்டும் போதும் என்ற ஒரு முடிவுக்கு வந்துவிட முடியாது. ஏனென்றால் பாகிஸ்தான் அரசு தான் இப்போது இந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்திற்கு முடிவுக்கு வந்திருக்கிறார்கள். ஆனால் இது பயங்கரவாதத்திற்கும் இந்திய பாதுகாப்புத்துறைக்கும் இடையிலான சண்டை. பயங்கரவாதிகள் இந்தியா எல்லைக்குள்ள ஊடுருவதற்கு தொடர்ந்து முயற்சித்து வரக்கூடிய நிலையில அவர்களை தடுப்பதற்கான அந்த பாதுகாப்பு கட்டமைப்புகள் என்பது தொடர்ச்சியாக இந்திய எல்லை பகுதிகளில் மேற்கொள்ளப்படும், ரோந்து பணிகள் தீவிரப்படுத்தப்படும் அப்படின்றதெல்லாம் எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போது இருக்கக்கூடிய சூழல்ல முக்கியமான மாநிலங்கள்ல நகர பகுதிகளில் அரசு பணியாளர்களுக்கு வழங்கப்பட்டிருந்த விடுமுறை ரத்து செய்யப்பட்டுள்ளது. ராணுவ வீரர்கள் விடுமுறையில் இருக்கும்போது உடனடியாக பணிக்கு திரும்ப வேண்டும். எந்த ராணுவ வீரர்களுக்கும் அடுத்து வரக்கூடிய சில இடங்களுக்கு யோகேஸ்வரன், இந்த போர் நிறுத்தம் தற்போது இந்தியா பாகிஸ்தான் இந்த போர் நிறுத்தத்திற்கு ஒப்புக்கொண்டிருக்கிறது. போர் பதற்றம் தணிஞ்சிடுச்சு அப்படின்னு ஒரு பக்கம் மகிழ்ச்சியான சூழல் மக்கள் கிட்ட ஏற்பட்டாலும் அடுத்து இதே நிலை தொடருமா, எப்போது இயல்பு நிலை திரும்பும் என்ற ஒரு எதிர்பார்ப்பும் மக்கள் கிட்ட இருக்கு. எல்லை பகுதிகளில் இருக்கிற மக்கள் கிட்ட இன்னும் அதிகமாகவே இருக்கு. அதை பத்தி சொல்லுங்க. உமா, நாம முன்பு சொன்னது போலதான் இப்ப நம்மோடு பேசிய சிறப்பு விருந்தினர் சொன்ன போது கூட போர் நிறுத்தம் என்பது இந்த ஒப்பந்தம் கொண்டு வந்து பற்றக்கூடிய நிலையில உடனடியாக எல்லை பகுதிகளில் இயல்பு நிலை திரும்பி விடாது. அதற்கான காரணம் ஏற்கனவே கடந்த 3 நாட்களாக எல்லை பகுதிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கு பாகிஸ்தானுடைய ட்ரோன் மற்றும் ஏவுகணை தாக்குதல் காரணமாக. அதே நேரத்துல இரு நாடுகளுமே எல்லை பகுதிகளில் தங்களுடைய பாதுகாப்பு பணியாளர்கள் மற்றும் பாதுகாப்பு தளவாடங்கள்ல அதிக அளவுல நிலைநிறுத்தியிருக்காங்க. மக்கள் வசிக்கக்கூடிய இடங்களும் பெருமளவு பாதிக்கப்பட்டிருக்கு. எனவே போர் நிறுத்த ஒப்பந்தம் என்பது அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய அதே நேரத்துல இயல்பு நிலை திரும்புவதற்கு இன்னும் காலங்கள் எடுக்கும் அப்படின்றத புரிஞ்சுக்க முடியுது. இன்னும் சில வாரங்கள் கூட அதற்கு ஆகலாம். அதற்கான காரணம் ஜம்மு காஷ்மீரை ஒட்டி இருக்கக்கூடிய சில கிராமங்கள் இருக்கக்கூடிய வீடுகள் முழுவதுமாக சேதமடைந்திருக்கக்கூடிய நிலையில அவர்களுடைய இயல்பு வாழ்க்கை திரும்புவதற்கே இன்னும் காலம் தேவைப்படும். இவை தவிர நாடு முழுவதுமே மத்திய உள்துறை அமைச்சகம் வெவ்வேறு அறிவிப்புகளை இந்த போர் காரணமா அறிவிச்சிருந்தாங்க. ஒரு பக்கம் நாடு முழுவதுமே மாக் ட்ரில் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த பாதுகாப்பு ஒத்திகையெல்லாம் நடத்துங்கன்னு சொல்லியிருந்தாங்க. மற்றொரு பக்கம் சுகாதார பணியாளர்கள் எல்லாம் தயார் நிலையில இருங்க, நாடு முழுவதுமே போதிய கையிருப்பு மருந்துகள் இருக்கான்னு பார்த்தாங்க. இன்னொரு பக்கம் போதிய அளவு உணவு தானியங்கள் இருக்கா, இப்படியான பல கட்ட ஆலோசனை கூட்டங்கள் எல்லாம் டெல்லியில கடந்த சில நாட்களாகவே நடத்தப்பட்டு ஒரு வார் சுச்சுவேஷன்ல எப்படி ஒரு நாடு இருக்குமோ அந்த சுச்சுவேஷன்ல இருந்தது இந்தியா அப்படின்றத புரிஞ்சுக்க முடியுது.
இந்த நிலையில இன்று இந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்திற்கு இந்திய பாகிஸ்தான் இருவருமே முடிவு செய்திருக்கக்கூடிய நிலையில அந்த போர் நிறுத்தம் இன்று மாலை 5 மணி முதல் இரு நாடுகளிலுமே அமலுக்கு வந்திருக்கு அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில இது நாட்டு மக்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி என்றாலும் கூட எல்லை பகுதிகளில் வாழக்கூடிய மக்களுக்கு அந்த பதற்றம் நீடிக்கத்தான் செய்யும். ஏன்னா இரவு தொடங்கி விட்டது, இரவுல ஒருவேளை ஒப்பந்தத்தை மீறி தாக்கி விட்டார்கள் அப்படின்ற ஒரு உள்ளுணர்வு இருக்கும் இல்லையா, அந்த உள்ளுணர்வு இருக்கத்தான் செய்யும். எனவே இயல்பு நிலை திரும்புவதற்கு இன்னும் காலங்கள் எடுக்கும் அப்படின்றத புரிஞ்சுக்க முடியுது. பாதுகாப்பு துறை ரீதியாகவோ அல்லது உள்துறை ரீதியாகவோ அடுத்தடுத்த அறிவிப்புகள் எல்லாம் அந்தந்த அமைச்சகங்கள் வெளியிடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதற்கான காரணம் ஏற்கனவே பல்வேறு உத்தரவுகள் மூலமாக பல நடவடிக்கைகளை எல்லாம் உள்துறை மற்றும் பாதுகாப்புத்துறை அமைச்சகம் மேற்கொண்டிருக்கக்கூடிய நிலையில அந்த உத்தரவுகள் மூலம் மீண்டும் ஒரு மறு உத்தரவு பிறப்பித்து ஏற்கனவே இந்த பிறப்பித்த உத்தரவுடைய தேதியை குறிப்பிட்டு இந்த உத்தரவுகள் திரும்ப பெறப்படுகிறது, மீண்டும் இயல்பு நிலைக்கு திரும்பலாம் அப்படின்ற குறிப்பிட்ட சில உத்தரவுகளை எல்லாம் உள்துறை மற்றும் பாதுகாப்புத்துறை அமைச்சகம் அடுத்தடுத்து வரக்கூடிய மணி நேரங்கள்ல வெளியிடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இல்லை என்றாலும் கூட இன்னும் ஒரு நாட்கள் பொறுத்திருந்து எல்லை பகுதிகளில் நிலவக்கூடிய அந்த சூழலை பார்த்ததற்கு பிறகாக அது போன்ற அறிவிப்புகளை அமைச்சகங்கள் வெளியிடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றத தெரிந்து கொள்ள முடியும். இதே நேரத்துல இயல்பு நிலை திரும்புவதற்கு இன்னும் கால அவகாசம் எடுக்கும் அப்படின்றத இந்த இப்போது நம்மிடம் பேசக்கூடிய பலர் தெரிவிக்கக்கூடிய தகவல் மற்றும் டெல்லியில நிலவக்கூடிய சூழல்கள் மூலமாக தகவல் நம்ம நேயர்களுக்கு பகிர்ந்துக்க முடியுது. உமா, இரு நாடுகளுக்கு இடையேயான அடுத்த கட்ட ராணுவ உயர்மட்ட பேச்சுவார்த்தை வரும் 12ஆம் தேதி நடைபெறும் என வெளியுறவுத்துறை செயலாளர் விக்ரம் மிஸ்ரி செய்தியாளர்கள் சந்திப்பின் போது தெரிவித்திருந்தார்.